வெல்கம் டு எம்டிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் சிக்கன் 65 வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா புகாரி ஹோட்டல்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1965 கண்டுபிடிச்சதுனால இது சிக்கன் 65 அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு வேர்ஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் 90. இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி மசால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கிட்ட இருக்கிற பெப்பர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கிடச்ச வரைக்கும் ஒயிட் பெப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் எதுக்காக சேர்த்துறோன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கன், அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்திக்கலாம். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு கிடையாது. உங்களுக்கு காரம் புளிப்பு எவ்வளோ தேவையான அளவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஊற வச்சுருங்க. மேக்ஸிமம் இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours கூட வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் ஒரு 6 hours நீங்கள் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எடுத்து பேக் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அடுத்த நாள் எடுத்து நல்லா சிக்கன் ஊறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் காயறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து போட்டு பொரிச்சிடுங்க. பாருங்கள், ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அப்படியே இருக்கும். அப்புறம் தனியாக ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாவும் நம்ம பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் 90 வந்து இந்த பட்டரை இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம், அதில் போட்டு நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.